மக்களவைத் தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட தேவநாதன் கைது செய்யப்பட்டுள்ளார். நிதி நிறுவனம் நடத்தி மோசடி செய்த புகாரின் கீழ் மாநில பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். 50 கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி செய்துள்ளதாக 140க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் இந்த கைது நடவடிக்கை நடைபெற்றுள்ளது. மக்களவைத் தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட தேவநாதன் கைது செய்யப்பட்டுள்ளார். நிதி நிறுவனம் நடத்தி மோசடி செய்த புகாரின் கீழ் மாநில பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். 50 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்துள்ளதாக 140க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்துள்ள நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் மீண்டும் இணைகிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் 1872ஆம் ஆண்டு தி மயிலாப்பூர் இந்து சாசுவத நிதி லிமிடெட் என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனத்தின் தலைவராக தேவநாதன் இருக்கிறார். இவர் பாஜகவில் நிர்வாகியாக முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். அதே போல இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் இவர் இருக்கிறார். சிவகங்கை தொகுதியுடைய பாஜக கூட்டணி வேட்பாளராக இவர் போட்டியிட்டிருந்தார். இந்த நிறுவனத்தில் 525 கோடி ரூபாய் காணவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது. அது மட்டுமில்லாமல் பணத்தை டெபாசிட் செய்தவர்கள் அனைவரும் பணத்தை திருப்பி தர வேண்டும் என்று தினமும் அந்த நிறுவனத்துடைய அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தக்கூடிய காட்சிகளாகத்தான் தினமும் நிகழ்ந்தது. இதன் பிறகு இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் மாநில பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்தார்கள். அந்த புகாரின் தொடர்பாக மாநில பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். சுமார் 140 புகார்கள் அது தொடர்பாக வந்திருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவநாதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரின் தொடர்ச்சியாகத்தான் தற்போது தேவநாதனை மாநில பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். திருச்சி அருகே வைத்து கைது செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கைதானவரை சென்னைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.